ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 12வது பாட்டு பார்க்க போறோம். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்து அலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கல்லுழன் மேல் வந்து தோன்றினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கருமுகில் ஒரு கருமை நிறமான மேகம் தாமரை காடு பூத்து தாமரை மலர் தொகுதியை மலர்த்தி கொண்டும் நீடு இருசுடர் இருபுறத்தேந்தி நீண்ட இரு சுடர்களை இருபுறத்தும் ஏந்திக் கொண்டும் ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் செம்பொன்னால் ஆகியதொரு மலைமேல் ஏறி வருவதைப் போல ஏந்து அலர் திருவுடும் மலர்ந்த தாமரையில் அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியோடும் பொலிய கல்லுடன் மேல் வந்து தோன்றினான். அம்மேரு மண்டபம் பொலிய கருடன் மீது வந்து காட்சி தந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கருமுகில் ஏற்கனவே நம்ம விஷ்ணுவ முந்தின பாடல்கள்ல பார்த்தோம்ல. அதாவது கருமுகில் அப்படிங்கிறது வெறும் நிறத்துக்காகவும் செயலுக்காகவும் இல்ல, அந்த தன்மைக்காகவும் அருள் எப்படி தெய்வத்தின் அருள் இருக்கோ அதனால முகில் அப்படின்னு சொன்னார்னு. அதே மாதிரிதான் இந்த பாட்டிலையும் தாமரை காடு பூத்து அப்படிங்கிற இடத்துல ஏன் தாமரை காடுன்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க திருமாலுடைய கை, பாதகமலம், வாய் எல்லாமே தாமரை போல இருப்பதனால தாமரை காடு பூப்பது போல இருக்கு அப்படிங்கறதுனால தாமரை காடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இருசுடர் ஏந்தி அப்படின்னு வர்ற இடத்துல இருபுறத்து இருசுடர் ஏந்தி அப்படின்னா சங்கும் சக்கரமும் ஒரு பக்கம் ஒரு கையில சங்கம் இன்னொரு கையில சக்கரமும் இருக்கிறது, சங்கும் சக்கரமும் சுடர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏந்து அலர் திருவொடும் பொலிய, அதாவது அங்க மேருமலை நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, சிவன் தேவர்களுடன் கூடி பிரம்மாவை பாக்குறதுக்காக மேருமலை கிட்டக்கு வராருன்னு. அந்த இடத்துல லட்சுமி தேவியோடு கருடன்ல காட்சி கொடுக்கிறாரு. அந்த வர்ணனை தான் இந்த பாட்டு. அதுல அலர் திருவோடும் பொலிய அப்படின்னா மலர்ந்த தாமரை, அலர் திருவோடு, திருன்னா லட்சுமி தேவி, ஏந்து அலர் திருவோடும் ஒரு மலர்ந்த தாமரையில லட்சுமி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அதோட கருடன்ல இவர் வராரு. அதனால இந்த இடத்துல அலர் திருவோடு பொலிய அப்படின்னு சொல்றாரு. ஓர் செம்பொன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு தான் வரும், இது ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு தான் வரும். ஓர் ஊர் அப்படின்னு, ஓர் உயிர் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஓர் செம்பொன் அப்படின்னு வருது இல்ல, செம்பொன்ல வர்ற சேங்கிறது உயிர்மை எழுத்து. ஆனா கம்பர் ஓர் செம்பொன்னு தப்பா சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வழுவாமைதி சொல்லுவாங்க. என்னன்னா, இங்க கருடன் எப்பேற்பட்ட கருடனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு செம்பொன் மலை எப்படி இருக்குமோ, ஒரு கோல்டன் ஈகிள் பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா ஒரு மலை பறந்து வந்தா எப்படி இருக்குமோ, அப்பேற்பட்ட அந்த வியப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க வியப்பை சொல்வதற்காக ஒரு அமைதி சொல்லுவாங்க. அதனால ஒருங்கிறதுக்கு பதிலா ஓர் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த கருடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கெருடன், கெருட பக்ஷி, செம்பருந்து அல்லது கல்லுழன், அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. இந்த இடத்துல கல்லுழன் அப்படின்னா அது கருடனை தான் குறிக்கும். கருடன் மேல் தோன்றினான் அப்படின்னு சொல்றாரு. அதென்ன தோன்றுதல் அப்படின்னா, எப்பவுமே தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார், வியாபித்து இருப்பார் தானே நம்ம சொல்லுவோம் கடவுள. விஷ்ணுங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்? எல்லா அணுக்களிலும் இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பாருங்கிறதுனாலதான் பேரே விஷ்ணுன்னு நம்ம சுவாமிக்கு சொல்றோம். நான் இறைவன் அப்படின்னு சொல்லும் போது கூட இரு கூட்டல் ஐ கூட்டல் அண்ணன்லாம் இறுக்கி கட்டு அப்படின்லாம் உதாரணம் சொல்லியிருக்கேனே. கொஞ்சம் கூட கேப்பே விடாம எல்லா இடத்திலும் இருப்பதனால், நிறைந்து இருப்பதனால் அவனுக்கு இறைவன் பேரு. அதனால எங்கிருந்தோ, வைகுண்டத்திலிருந்தோ வேற ஒரு இடத்துல இருந்து அங்கு வந்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்க தோன்றினான்னா என்ன அர்த்தம்னா, அந்த மண்டபத்திலேயே தான் விஷ்ணுவும் இருந்தாரு. இவங்க எல்லா பிரம்மா, சிவன், தேவர்களுக்கு அங்க காட்சி கொடுத்தாருன்னு அர்த்தம். அதாவது என்ன கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, எங்கும் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் தான் இறைவன். அவன் தோன்றுவதும் அவன் மறைவதும், காட்சி கொடுப்பதும் திடீர்னு மறைவதும் அவனுடைய இயல்பு.
அந்த தன்மையை சொல்றதுனால வந்து தோன்றினான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பாட்டுல வந்து எப்படி சங்கு சக்கரத்தை வந்து சுடர் அப்படின்னு சொல்றாரோ, இது கருடனை வந்து செம்பொன் குன்று அப்படின்னு சொல்றாரோ, இதெல்லாம் வந்து உவமை ஆகுபெயர், வேற ஒன்றாக ஆகி வருவது. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, மும்மடி ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், கார், வரை அப்படின்லாம் உதாரணம் சொன்னேன்ல. அந்த மாதிரி இந்த பாட்டுல செம்பொன் குன்றுங்கிறது கருடனாக ஆகி வருது. அதே மாதிரி சுடர் இரு சுடர் அப்படிங்கிறது சங்கு சக்கரம் என்று ஆகி வருவது. அதனால இது எல்லாமே எதனால அப்படி ஆகி வருவது அப்படின்னா, சுடர் போன்று இருக்கு, செம்பொன் குன்று போல இருக்கு அப்படின்னு ஓமை சொல்லி வர்றதுனால இது ஓமை ஆகுபெயர். இந்த ஆகுபெயருக்கு பேர் ஓமை ஆகுபெயர். நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்து அலர் திருவுடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.